நாங்கள் சிக்கன் என்றாலையும் போடுறேன், போட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கும் கரெக்டாக போடுறேன் பாருங்க. அதையும் போட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் போடுறேன் பாருங்க. அது பாருங்க, இது வந்து தனித்தனியாக வேற ஒன்று அது பார்த்தீங்களா. நல்லா நல்லா நான் செய்கிற மாதிரி செய்கிறேன், நீங்கள் கூட பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே உருளைக்கிழங்கெல்லாம் பொரிஞ்சு வந்துட்டு வேறவங்க நல்ல வடிவம். மெல்லிசை தான் போட்டுவோம் முங்கியான். அப்போ தான் பார்த்தா அப்படி இருக்குண்டு. இதை விட என்ன பொரிக்கிற வேறவங்க நீங்களே கூட சொல்லுங்கள். அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளி கண்டு, இது கத்திரி கண்டு, பூ எல்லாத்தையும் போட்டு அப்படியே பொரிச்சு விடுவோம். ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எல்லோரும் சோமாக இருக்கிறீங்களா மக்களே? நான் நல்ல சோமாக இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நீங்களும் நல்ல சோமாக இருக்கணும் மக்களே, எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் மக்களே. மற்றது வந்து நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன். கிச்சனுக்குள்ளே நிற்கிறதுனால தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு சமையல் காணொலி தான் ஜெகன் போட போகிறான்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் இப்போ வேலையில் வந்து நான் விடிய காலையில் வந்து கடையில் வேலை செய்கிறேன், ஈவினிங் வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறேன். இப்போ வந்து காலம் வேலைக்கு போட்டு இப்போ பின்னேரம் வந்துட்டேன். என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து பள்ளிக்கூட லீவு விட்டபடியே ஸ்கூல் ஹாலிடே விட்டபடியே எங்களுக்கு வந்து வேலையும் இல்லைண்டே பின்னேரம். என்ன 1.5 மாதம் எங்களுக்கு வேலை இல்லை, பள்ளிக்கூட வேலை. அப்போ அதால் ஒரு வேலை இந்த 1.5 மாதம் செய்வேன். அப்போ பின்னேரத்தில் நிற்கிறபடியாக நார்மலாக மத்தியானத்தில் ஒய்ஃப் சமைச்சு வச்சுருவா மத்தியானம் சாப்பாடெல்லாம். அப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு காணொலியில் காட்ட போகிறேன்னா பிள்ளைகள் வந்து நான் செய்கிற நூடுல்ஸ் வந்து சாப்பிடுவேன் விரும்பி. அப்போ அதை நான் எப்படி ஈஸியாக இலவாக செய்கிறத தான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போகிறேன். என்னமே நான் செய்கிறேன். அப்போ சொல்லிச்சோம் அப்போ நூடுல்ஸ் போட்டு தாங்கன்னு சொல்லி அப்போ அதே நான் உங்களுக்கு வீடியோ நான் நிறைய தடவை போட்டிருக்கிறேன், அதை நான் வீடியோவில் போடல. அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் எப்படி போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் என்னென்ன போட போகிறேன், எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி அதை தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா மக்களே. தெரிந்தான மக்களே, வெளிநாட்டு லைஃப் வந்து ஓட்டம் தான், 2 வேலை. அதுக்குள்ள லீவில் இருக்கும்போது தான் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நல்ல நல்ல சாப்பாடு செய்ய காட்டுவோம். மற்றபடி எனக்கு டைம் இல்லை, நான் 2 வேலைன்ற ஓடி திரிகிறதால மனைவி மத்தியானம் சமைக்கும்போது நல்ல சாப்பாடு சமைப்பேன். நான் என்னால் காட்ட முடியாது, என்ன சொன்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, ரவாவும் கூச்சப்படுவா வீடியோவுக்கு. அப்போ அதால் நான் வந்து வீடியோ எடுக்க விடுறதில்ல. அப்போ நான் சமைக்கும்போது தான் காட்டுறது கூடுதலாக. வைஃப் நான் நிற்கும்போது சமைச்சா நான் காட்டுவேன் கூடுதலாக. மற்றபடி அப்படி தான் வீடியோ அப்படி தான் அடுத்தடுத்து வேலையாக வந்து டைம் இருக்கும்போது தான் எடிட் பண்ணி போட முடியும். அப்போ அதை நீங்கள் இதான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு சொன்னால் என்ன மாதிரி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஓகே மக்களே. மற்றது வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண தேவை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே தேடி வரும் மக்களே. ஓகே மக்களே, அப்படியே வீடியோக்குள்ளே போகும்பாங்க மக்களே. என்னென்னு சொன்னால் மக்களே, இப்போ என்னென்ன போட போகிறோன்ட்டு வேறுங்க காட்டுறேஞ்சு வேறுங்க. இது வந்து இறால் வாங்கி வச்சுக்கிறேன், சிக்கன் ஃப்ரெஷ் வாங்கி வச்சுக்கிறேன், சிக்கன் நெஞ்சு ததை. இது வந்து வெங்காயம் தண்டு, இது வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, குடமிளகா, கரெக்டு. என்னென்ன போட போகிறேன், இன்னும் சில சாமான்கள் போடுறேன், என்னென்ன போடுறேன்னு காட்டுறேன். மிளகாய் எல்லாம் போட போகிறேன். இப்போ வந்து நான் முதல்ல என்னென்னா வெங்காயத்தை வந்து வெட்ட போகிறேன். வெங்காயத்தை வெட்டி அப்படி போட போகிறேன்னா இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. வெங்காயம் வந்து ரெட் ஆனியன் இருக்கிறது நான் வெட்டி போட்டு, நாங்கள் வந்து இந்த வெங்காய தோல்கள் வந்து மிளகறி தோல்கள் எல்லாம் வந்து புரிம்பாக சேர்த்து வச்சுட்டு ரோஸுக்குள்ளே போடுவாங்க. ரெண்டா ரோஸ் வந்து பசலைக்காக ரோஸுக்கு போகிறோம் நாங்கள். அதுக்காக தான் இந்த சட்டி இதுக்குள்ளே போட்டு வச்சோம்னா எனக்கு ஈஸி, டக்குன்னு எடுத்து கொண்டு எறியலாம். வெங்காயத்தை உரிச்சிட்டு தண்ணிக்குள்ளே போடுவேன். ஏன்னா ஊற்றி எல்லாம் இருக்குன்னு தானே, அப்போ தண்ணிக்கு போட்டு தான் எல்லாம் கழுவணும். அதுக்காக தான் வீட்டில் தண்ணிக்கே போட்டு வைக்கிறான்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு கழுவ ஈஸி இல்லை, அதுக்காக தண்ணிக்கு போடுவேன். 2 வெங்காயம் போடுவோம்னு நினைக்கிறேன் காணும். இனி வந்து சின்ன போட்ட போகிறோம் வெங்காயம் பாருங்க. மெல்லிசை தான் போட்டோம் வெங்காயம், அப்போ தான் பதங்க நல்லா இருக்குது. மொத்தமாக வெட்டினா பதங்காது. சின்ன மெல்லிசை போட்டு வெங்காயம் பார்த்தீங்களா, மெல்லிசை வெட்டினா தான் நல்ல வடிவாக பதங்கும். வெட்டி போட்டு கண் எரியுது வெங்காயம் போட்டு. கூடுதலான வெங்காயம் பட்டி தான் கண் எரிகிறது கூட. பாருங்க வெங்காயம் பட்டிட்டேன். இன்னும் ஒரு வெங்காயம் கிடக்கு, 3 வெங்காயம் வெட்ட போவேன். 2 எடுத்துனா கொஞ்சம் காணாது, 3 வெட்டுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குடமிளகா வேறுங்க. இது வந்து இதை நான் வட்டி போட போகிறேன். இது வந்து வேறுங்க நல்லா நீட்டாக சைட்டெல்லாம் வட்டி போட்டு, இது சலாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சலாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
இதையும் வந்து வெட்ட போகிறோம். இதையும் கொஞ்சம் தண்ணிக்கு போட்டு விடுவோம். தண்ணிக்கு போட்டு விட்டால் அப்படியே கழுகி வரும். போட்டு அந்த கசலாவை கழுகி போட்டு வெட்ட சரி. இங்கே இதெல்லாம் தேவையில்லை. நடுவானெல்லாம் வெட்டி கழுவி வடிக்க வேண்டியா பேரம், இதெல்லாம் தேவையில்லை. சலாடு போட்டு சாப்பிட இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் வந்து வெங்காயம் இப்படி தான் கழுவி போட்டு வச்சேன். இப்போ குடமிளகா கழுவுறேன். கழுவி போட்டு என் இதில் ஊற்றியல் இருக்கும். அப்போ அதை வழியாக கழுவணும். வந்து சின்ன சின்ன விட்ட போட்டு இப்போ நூடுல்ஸுக்கு போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கீறி போட்டு வேறுங்க இப்படியே வச்சு சின்ன சின்ன தான் விட்ட போடு இல்லைங்க. சின்ன சின்ன வெட்டினா ஓகே. இப்படி பொடியை வந்து இதுக்குள்ளே போடுவோம். சைட்டாக வைப்போம். கிணக்கு பிளேட் எடுத்தால் வீட்டை சண்டை வரும். மெனையை வந்து கத்துவா. கிணக்கு பிளேட் எடுத்து கழுவி நிற்க போகிறீங்க. ஒரு பிளேட்டு காணுமெண்டு ஆனால் இன்னும் ஒரு பிளேட் எடுக்கத்தான் வேணும். ஒன்றும் செய்யலாம். இந்த ஒனியன் வெங்காய தண்டு இருக்குது தானே, வெங்காய தண்டை வந்து கழுவி கழிச்சு போட்டு வெட்டக்கு முதல்ல கழுவணும். கழுவி போட்டு இதுவும் போட்டால் கொஞ்சம் மிரக்கரை கூட போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் இது கழுவி போட்டு அப்படியே போட வேண்டிய. நீங்கள் எல்லாம் சமைக்கும்போது இந்த மிரக்கறி கழிவுகள் வெங்காய கழிவுகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா வடிவாக விண்ணுக்கு எறிகிற விட நீங்கள் சேர்த்து போட்டு அப்படியே ரோஸோவில் கொண்டு போட்டு விட்டீங்கன்னா நல்லா எருவாக வரும். நல்லது. இன்றைக்கி வந்து அப்படி இதே முறுக்கா சின்ன சின்ன வெட்டுவோம். வேறு கழுவுவோம். இந்த எல்லாம் கழுவித்தான் துவைக்கணும். இல்லாட்டி வெட்டிட்டு வேறுங்க. இதுவும் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடுதல் இதுவும் தான் போடுற வேறுங்க. இப்படி இருக்குண்டு பார்த்தீங்களா மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு பேருங்க சீவி போட்டு 2 உருளைக்கிழங்கு போட போகிறோம். இந்த மாதிரி செய்ய போகிறோன்னு நீங்கள் பார்க்கலாம். வடிவாக நாங்கள் வடிவாக கழுவிட்டேன். வட்டி தண்ணிக்கு போட்டு கழுவி வச்சுக்கிறேன். நடுவில் கழுவுறது காட்டையிலான 1-2 கழுவியாக காட்டலாம் உங்களுக்கு. பாருங்க வடிவாக இதையும் வந்து சின்ன சின்னனா வெட்டப்படும் உருளைக்கிழங்கு. பார்த்தீங்களா, விட்டு போட்டு பாருங்க இப்படி எடுத்தால் இப்படி மூன்று கீறு சின்ன சின்ன பாருங்க. இது வந்து பொரிக்க நல்லா இருக்கும். பொரிச்சு போட்டு தான் எல்லாம் போட போகிறோம். பார்த்தீங்களா, சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வந்து ஆளும் சின்ன வெட்டினாலும் கரைஞ்சிடுவோம். ஆனால் கரெக்டு வந்து பேக்கெட்டில் வெட்டினுடைய வாங்கினேன். அதே மாதிரி கழுவுவோம். கழுவி போட்டு ஒரு தண்ணியில் கழுவி நான் கான் பண்ணி நிற்கிறேன். என்னென்னா ஓடி க்ளீன் பண்ணி தான் வந்திருக்கேன். நம்ம மாதிரி உங்களுக்கும் சமையலுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் தானே சமைக்கிற கூட வீட்டில். இன்றைய தான் நீங்கள் சமைக்க போகிறீங்களா? நான் தான் சமைக்க போகிறேன். இப்போ இந்த வெட்டினை வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு அளவாக கட் பண்ணி போட்டு இதை கொஞ்சம் ஆளும் சின்ன வெட்டப்படும். கொஞ்சம் இது வந்து நல்ல பொதிக்க இந்த சின்ன மதங்க பெருசாக வெட்ட போகிறேன். பார்த்தீங்களா, என்னென்னு சொன்னால் உள்ளியும் வந்து நல்லா உடைச்சிட்டேன். இனி வந்து உள்ளியும் சின்ன சின்ன வெட்ட போடும். வேறங்க எனக்கு மிரக்கறி போடுறபடியே உள்ளியும் கட்டாயம் போடணும். போட்டால் தான் நல்லது. பார்த்தீங்களா, உள்ளி சாப்பிட்றதுல நல்ல உடம்புக்கு. உள்ளியை கொஞ்சம் பெருசாக வெட்டுறேன். கடியோட நல்லா இருக்கும். அதோடு சேர்த்து பச்சை மிளகாயம் தண்ணிக்கு ஊற வச்சுனா கழுவி அதையும் வந்து அப்படியே வச்சு சின்ன சின்ன அதையும் வெட்டி விடுவோம். சிக்கனை பார்த்தீங்க ப்ளஸ் பீஸ் இதை தான் இப்போ வெட்டப்படும். வெட்டி போட்டு கழுவுவோம். இப்போ இது வந்து நாங்கள் வந்து மிரக்கறி சமைக்கிறதுக்குன்னு புரிம்பாவா சில்வர் பாத்திரம் இல்லாமல் வச்சுக்கிறோம். இது நான் மிரக்கறிக்கு அது புரிம்பா ஒரு கபோட்டுக்கு இருக்குது மிரக்கறி கண்டு. இது நான் மெச்சம் சமைக்க இதுவரை பாய்ப்பேன் கூடுதலாக. இப்போ இதுக்குள்ளேயே போடுவோம். போட்டுட்டு கழுவுவோம். கூடுதலாக தான் பாவிக்கிறோம் நாங்கள்.
இந்த எத்தனை நிறைய பாத்திரம் கிடக்கு, சில்வர் பாத்திரம் மிளக்கறிக்கு. அப்போ மிச்சத்துக்கு கொஞ்சத்தை எடுத்து திரும்ப வச்சு பாய்க்க தரணும். இதையும் சின்ன சின்ன வட்டி போட்டு பாருங்க. நீங்கள் சொன்ன பேக்கெட்டில் இறால் வாங்கினான். இந்த இறாலை வந்து இதுவும் பறிக்க போகிறேன் இறாலும். அப்போ இதையும் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு கழுவி போட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு ஊற வச்சு விட்டேன்டா ஈஸி. உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டேன். உப்பும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு விட்டோம்னா ஈஸி. அதேமாதிரி தான் கோழியும் சிக்கனும் வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு ஊற விடுவோம். அது கொஞ்சம் ஊறிக்கிட்டு நான் மற்ற வேலையில் செய்ய டக்குனு இதெல்லாம் ஊறிக்கிடும் வந்து பொரிக்க சூப்பராக இருக்கும். தூளும் போடலாம், ஆனால் தூள் போட அப்புறம் அதோட கிளக்குறான்னு மட்டும் தான் தூள் போடாமல். இப்போ வந்து இதோட மஞ்சள் மீதியம் நான் மனைவி என்ன சமைக்குதுன்னு சொல்லி பிளேண்டியை ஊற்றி வந்துட்டு போட்டால் சர்க்கரையோட குடிப்போம். இதெல்லாம் வட்டி வச்சு கிடக்கு. இது விண்ணுக்கு போகிற சாமான் தான். அது விண்ணுக்கு அறியணும் பாருங்கள். எல்லாம் அப்படி ரெடியாக இருக்குது. இனி பொரிக்க போகிறோம் எல்லாம். அதுக்கு உங்களை அந்த மாதிரி காட்டுறேன் அப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சட்டி வந்து சூடாகிட்டு வெண்ணெய் கொஞ்சம் விடுவோம். பொரிக்கிறதுக்கு நான் விடணும். கரெக்டும் பார்த்தீங்களா, வெண்ணெய் கொஞ்சம் கூட விட்றேன். காணும் பண்ணி நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக முதல் பொரிப்போம். கரெக்டாக பொறிச்சு உருளைக்கிழங்கு பொறிக்கும். அதில் 1-2 உருளைக்கிழங்கு விழுது. ஓகே, அதில் பொறி விரட்டு நல்லா. இதை வந்து நல்லா பொரிய விட்டுட்டு வேறங்க பொரிஞ்சு வேறங்க நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பார்த்தீங்களா. முதல் மிளகறியை பொரிச்சு போட்டு தான் இந்த கோழியை பொரிக்கணும். கரெக்டு வந்து நல்லா பொரிய விடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக தான் பொரிய விடணும். வேறு கொஞ்சம் பொரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா. இதில் 2-3 உருளைக்கிழங்கு கூட இருக்குது. அதை கொஞ்சம் சைட்டாக விட்டுட்டு தான் கரெக்ட் எடுக்கணும். அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும் பொரியறதுக்கு. அப்போ மற்ற உருளைக்கிழங்கு போட கலவரை சேர்ந்து பொரியட்டுங்க. வேறங்கோ இது வந்து ஆளும் கணக்கு பொரிய விடையில்லை. நான் என்னென்னு சொன்னால் பொரிய விடக்கூடாது, கரெக்டு கூட. இது கணக்காக பொரிஞ்சு வந்து பார்த்தீங்களா. எடுத்து போட்டு தான் என் உருளைக்கிழங்கு போட போடும். என்னென்னு சொன்னால் இப்போ வந்து கரெக்ட் எல்லாம் பொரிச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு அப்படியே பொரிச்சு விடுவோம். பெரிய சட்டி என்னபடியாக போடக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்குள்ள 1-2 கரெக்டு வந்துடாது. உருளைக்கிழங்கு பொரிக்கவே கொஞ்சம் இந்த கழுவினபடியாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். பொரிக்கவே கொஞ்சம் தண்ணி இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும் உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு. அதான் பிரச்சனை. உருளைக்கிழங்கு இந்த விளையாட்டை காட்டும், கொஞ்சம் லேட் ஆகும், எண்ணெய் இழுக்கும். வேறுங்க நல்லா பொரிக்கட்டும். இப்போ நான் போட்டது பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, உருளைக்கிழங்கெல்லாம் பொரிஞ்சு வந்துட்டு வேறுங்க நல்ல வடிவம் பார்த்தீங்களா. கிணக்கு உருளைக்கிழங்கு வந்து பொரிஞ்சோன்னு கொஞ்சம் வந்துட்டு என்ன ஜீரம் வேறங்க எடுக்க கவனமாக எடுக்கணும். வெளியில் எண்ணெயில் ஊற்றுண்டா பேருந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். வீட்டில் சமைக்க விட்டால் எண்ணெயெல்லாம் ஊற்றுனீங்களா அடுப்புலேருந்து வேறங்க இப்படி தான் வச்சு எடுக்க போகணும். நாங்கள் எடுக்கும்போதும் கவனமாக எடுக்கணும். அது பெரிய பிரச்சனை ஆகிடும். நல்லா புரிஞ்சிட்டுது. பார்த்தீங்களா, கரெக்டும் உருளைக்கிழங்கும் பொரிச்சாச்சு. இனி வந்து இறால் பொரிக்க போகிறேன். பார்த்தீங்களா, இறாலை பொரிப்போம். கழுவினாலும் தண்ணி நிற்கும் படிவை ஊற்றணும். மஞ்சளும் உப்பும் போட்டு ஊற விட்டோடைய ஓகே. உப்பு அளவு கொஞ்சமாக தான் போட்டேன்னா இப்போ இந்த கூட உப்புன்னு சொன்னால் இப்போ இந்த வதக்க உப்பு குறைக்கலாம். பார்த்தீங்களா, இறால் இப்படி வந்திருக்குங்க. நல்ல பெரிய இறால் பார்த்தீங்களா. இறால் டக்குன்னு புரிஞ்சிடும். உடைச்ச இறாலுடைய வாங்கினோடைய ஈஸி, எனக்கு உடைக்க தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி வடித்தாலும் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்குது, அதனால் கொஞ்சம் பொரிய கஷ்டப்படுறேன். கொஞ்சம் இதாக புரிஞ்சிடும். என்ன கழுவினது தானே, அப்போ இந்த தண்ணி வந்து நிற்கும்.
வடியாக புளிஞ்சு வடிச்சிடான் தான் நான் ரெண்டாலும் அந்த இறாலில் கொஞ்சம் தண்ணி நிற்கும் தானே கொஞ்சம் லேட் ஆகுது பொரிய கொஞ்சம் இறால் தானே டக்குன்னு பொரிஞ்சிட்டு வேறங்க கொஞ்சம் இறாலுடைய வடியாக பொரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா இங்கே வேறும் சின்ன இறால் பெரிய இறால் வந்து பொரிஞ்சு சின்ன இறால் அப்படி தான் இறால் இருக்கணும் வேறும் வடியாக பொரிஞ்சிட்டு என்ன சாப்பிடுவா அப்படிங்க வேணுமே சிக்கன் வந்து ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் அப்போ பொரிக்கும் ஃபுல்லாக போட்டு அந்த இதாக வந்துடும் குழஞ்சங்காய் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பொரிக்குமே நினைக்கிறேன் உங்களுக்கு விரும்புமா சிக்கன் சிக்கன் விரும்புமா வச்சிடும் உனக்கு ஜாமி ஜாமி சிக்கன் சிக்கனா மட்டனா விருப்பம் சிக்கன் விருப்பம் இல்லை சிக்கன் நல்லா பொரியுது வேறங்க சிக்கனும் கலையினோடைய கொஞ்சம் தண்ணி தன்மை தான் அதெல்லாம் கொஞ்சம் பொரிய லேட் ஆகுது இது கொஞ்சம் ஆளும் கிணக்க பொரிக்கலாம் லைட்டாக பொரிப்பேன் நம்ம திருப்பி பிரட்டேக்கு அவியும் என்ன பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே பாருங்க நல்லா பொரிஞ்சிட்டுது சிக்கன் ஆளும் பொரிய விட்டால் ஹாட்டாக இருக்கும் அது நார்மலாக லைட்டாக பொரியக்கான எடுக்கணும் வேறு கொஞ்சம் அப்படி பொரிஞ்சிட்டு டிஷர்ட் எல்லாம் சரி வேந்தேன் அதுக்காக தான் புது டிஷர்ட் போடல நான் மக்களா நீங்களே எப்படி கட்டுறீங்க நான் கட்டாக சமைக்கிறேன் பழைய உடுப்பை நான் முடி கிளிப்பி விட மாட்டோம் அதான் புது உடுப்பு போடையில புது உடுப்பை நெல் உடுப்பு போடுவேன் அப்படி நான் சரி அதான் இவ்வளோ நேரம் சத்தம் போடான்ன்றான் மகன் அங்கால போட்டான் நான் விவா கூப்பிட்டு நான் வீடியோ எடுக்க டக்குண்டு ஒரு லொல்லு பண்ணுறேன் வந்த உடனே சொல்லி போட்டா உருளைக்கிழங்குல உப்பு கிடாக்குறது உப்பு போட்டு தான் நான் பொரிச்சது ஊற வச்சது கொஞ்சம் உப்பு தான் இருக்குது மெட்டை போடு வேறங்க அப்படி இருக்குன்னு வேறங்க மக்களே இதை விட என்ன பொரிக்கிற வேறங்க நீங்களே கூட சொல்லுங்க அப்படி இருக்குன்னு சொல்லி மெனவே எந்த நேரம் சமைச்சாலும் குறை சொல்கிறாங்க எங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் உப்பு இல்லை அதான் சரி அடுத்த போடும் அடுத்த கோழி சார் நான் மக்களே அங்கே கோழியை பொரிய விடிஞ்சல வந்தான் உங்களை மிரக்கறியை காட்டுவோம்ட்டு பாருங்க தக்காளி கண்டு கேட்சிட்டு வேறங்க நிறைய கேட்சிட்டு தக்காளி கண்டு வேறங்க இது கொஞ்சம் பாடி போச்சு வெயில் கொஞ்சம் அடிச்சு தானே பாருங்கள் இதுலேயும் தக்காளி கண்டு பெருசாக கிடக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளி கண்டு இது கத்திரி கண்டு பூக்குது நீங்கள் கேட்க வளர்க்கடையில் கேட்க வரியில் பார்ப்போம் இது வந்து மல்லி போட்டு விட்டேன் நான் சாரி வெந்தயம் போட்டு விட்டேன் நான் வருது மல்லியில் பாருங்கள் பச்சை மிளகாய் நல்ல வடிவான பூ இந்த பாருங்கள் இந்த வாழையை பாருங்கள் பார்த்தீங்களா வெங்காயம் எல்லாமே உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் கிண்ட போகிறோம் 12 மாதம் கிண்டிடுவேன் பாருங்க இப்போ அதெல்லாம் இதெல்லாம் காஞ்சி வந்தோன்னா கிண்டணும் தண்டெல்லாம் காயணும் வாழையை பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு பார்த்தீங்களா சார் மக்களே இது என்ன பூவுன்னு சொல்லுங்க அப்போ எனக்கு தெரியும் நான் உங்களை கேட்குறேன் என்ன பூவுண்டு கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க என்ன வடிவான பூ இதில் ரெட் கலரும் இருக்குது பார்த்தீங்களா பூவை அப்படி இருக்கண்டு அப்படியே வாழை அப்படியே வாங்கோ ரோஸை காட்டுறேன் இந்த பாருங்க மரக்கறிகள் வெங்காய தண்டுகள் எல்லாம் கழிவுகள் எல்லாம் இதுக்குள்ள போட்டிருக்கேன் இதெல்லாம் உக்கி எருவாக வந்துடும் அப்போ பசலைக்கு நல்லது நான் போடுறேன் நான் ஒரு வருஷமும் அப்படி ரோஸை பாருங்க ரோஸை பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு இந்த மஞ்சள் ரோஸ் அங்கே வெள்ளை ரோஸ் சரி இதெல்லாம் காட்டிட்டு நாங்களே சமையலை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே கோழியெல்லாம் பொரிச்சு சிக்கன் எல்லாம் பொரிச்சிட்டேன் எல்லாம் முடிஞ்சுது இனி வந்து இந்த வெங்காயங்கள் இதில் போட்டுறேன் பட்டி வச்சு இல்லை சின்ன சின்ன வெங்காயங்கள் குடமிளகா எல்லாத்தையும் போட்டு உள்ளி இலையெல்லாம் போட்டு வதக்க போகிறோம் அதை வதக்கி விட்டால் டக்கு முடிச்சு ரெடி ஆகிடும் எண்ணெய் விட இல்லைன்னு சொன்னால் அந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மை கொஞ்சம் காய்ஞ்ச அப்புறம் எண்ணெய் விட போகிறோம் இஞ்சால வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க பொரிச்ச எண்ணெய் இதையும் காட்டுங்க கொஞ்சம் உப்பு தூக்கி விடுவோம் மேலால் என்ன இந்த கோழி கொஞ்சம் உப்பாக்கணும் தான் என்ன நூடுல்ஸ் கூட கணக்காக வேணும் கொஞ்சம் உப்பு போட்டு கருவேப்பிலோட கருவேப்பிலை கணக்கு வேண்டாம்
என்ன சொன்னால் கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம். கருவேப்பிலை கழுவி போடுவோம், பேட்டி விடுவோம். உப்பு போட்டது தானே. இதில் நல்லா வதங்கி வந்தோடனே, ஆனால் நெல்லை வதங்க கூட ஒரு அரை அளவு கணக்காக வதங்கி வர போட்டு தான் நெல்லையாக இருக்குது. இப்போ மினையை வந்து எண்ணெய் விட்றா வேறவங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்றோம். என்ன கணக்கு எண்ணெய் விடையில காணும். நீங்கள் ஒரு காலம் போடல இப்படி நோடிச்சு. நான் தான் உங்களுக்கு காட்டித்தரேன். நான் தான் செய்கிறேன். ஆனால் அவள் எண்ணெய் விட்டு வதக்கா வேறவங்க என்ன இப்படி நல்லா வதக்கி போட்டு கறி பவுடர் போட போகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு தூள் கறி பவுடர் 2 வரண்டி போட போகிறேன். 2 வரண்டி காணும் போட்டுட்டு தூளை மூடி போட்டு தூளை மூடட்டும். அப்புறம் பக்கத்தில் ரெண்டு வேலை சொல்லி கண்டிக்கிறேன் மேனகி வேறவங்க நல்லா கிளறி போட்டு நல்லா சரிங்களா. நல்லா கிளறி நீ கொஞ்சம் தூள் மனம் போகத்தான் மெட்டீரியெல்லாம் போட போகிறேன்னா அடுப்பு கூட கொஞ்சம் குறைச்சிட்டு அடுப்பேன். தூள் கறி போங்க. நான் இனி வந்து நல்லா தூள் மனம் மாறத்தான் முடிவிட கொஞ்சம் தூள் மனம் மாற கொஞ்சம் மதக்கும் தூள் மனம் மாற மட்டும் கண்டிக்கணும். இந்த சட்டி வந்து ஒட்டாது கொடுத்தா நெல்லை சட்டி ஒட்டாது பாருங்க. பார்த்தீங்களா இப்படி கிளறப்படுது. நல்லா வாசம் கொண்டு வேறு தூள் போகணும். பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கட்டு. நாங்கள் சிக்கன் என்ற ஆலயம் போடுறேன். போட்டு கொஞ்சம் தூள் நல்லா தூள் வைக்க வந்து மாறிட்டு நல்லா கிளறினது. இதையும் போட்டு பிரட்டி போட்டு எனக்கு உருளைக்கிழங்கும் போட போகிறோம் பாருங்க. பார்த்தீங்களா எனக்கு உருளைக்கிழங்கு போட மாதிரி நான் செய்கிற மாதிரி செய்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கொஞ்சம் தூள் வந்து பிறலணும் கோழியில். என்ன உருளைக்கிழங்கு கரெக்டாக போட சரியா போட்டேன். கொஞ்சம் முதல் கட்டுப்போம். கொஞ்சம் விடவா பிறகு விட்டாச்சு. பிறகு விட்டுருக்கேன். கொஞ்சம் லேட்டாக போடுவோம். என்ன வேறங்கோ எப்படி இருக்குன்னு வேறங்கோ கோழியும் சிக்கனும் இறாலும் கரண்டி எடுத்தாச்சு. டைரக்ஷன் சொல்கிறா. டைரக்ஷன் சொல்லப்படி தான் கேட்கணும். எப்படி இருக்குன்னு வேறங்கோ. நான் உருளைக்கிழங்கும் கரெக்டாக போடுறேன்னு வேறங்கோ. அதையும் போட்டு நல்லா வதக்கி போட்டு இதையும் போட்டு நல்லா கிளறணும். சரி பார்த்தீங்களா நல்லா கிளறி நல்லா பிறகு விட்டோம்னா தூளல் உப்புலாம் போட்டால் தானே உப்பு இருக்கா பார்க்க போகிறோம். உப்பு இருக்கா பாருங்க மாதிரி எப்படி இருக்குன்னு நீங்களாம் பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்களா என்ன உப்பு பாருங்க. கொஞ்சம் சோயா சோஸ் போடணும். உப்பு பார்த்து சொல்லுங்க என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ ஓகே உப்பு பார்க்குறா ஓகேண்ணா காணுமேண்ணா. இப்போ சோயா சோஸ் விடுவாங்கண்ணா. கொஞ்சம் எடுத்தாங்க சோயா சாஸ் கொஞ்சம் விடுங்க. சோயா சாஸ் விட்றேன் பாருங்க. கொஞ்சம் சோயா சாஸும் போட்டு கறி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் தான் போட போகிறேன். இந்த நூடுல்ஸை வந்து நான் கொஞ்சம் நல்லா நசிச்சா தான் அதுக்கு போட இதில் ஏதாவது வரும். இதை வந்து உடைச்சி போட்டு இதுக்குள்ளே போட போகிறோம் பாருங்க. பின்ன பண்ணுவோம் பாருங்க. இதுக்குள்ளே போட போகிறேன். இதுக்கு அந்த சிக்கனு போடுற தூள் எல்லாமே இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் கூடுதலாக யூஸ் பண்ணுற போது நாங்கள் அதுக்கு போட்டால் இதையும் போட்டு நல்லா சுடுதண்ணியில் ஊற விட போகிறோம் பாருங்க. ஊற விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நூடுல்ஸ் எல்லாம் உடைச்சி போட்டுட்டேன். இனி வந்து சுடுதண்ணியை வந்து நாங்கள் சுடுதண்ணியை விட்டு ஒரு 5-6 மினிட்ஸில் டக்குன்னு இதில் கூட விடக்கூடாது. கூட விட்டால் நல்ல இதாக வந்துடும். நல்ல இளம் சூட்டில் நெல்லை விட்டால் கொஞ்சம் நல்லா கறியை விடக்கூடாது. கறியை விட்டால் குழஞ்சிடும். கொஞ்சத்தில் எடுக்கணும். பாருங்க இது வந்து தனித்தனியாக விரவணும். அதுக்காகத்தான் நான் வந்து கரையிறம் ஊற விடல. ஒரு 6 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் காணும். டக்குன்னு ஊறிக்கிடும் பாருங்க. இதெல்லாம் மூடி விட்டுனா டக்குன்னு ஊறிக்கிடும். ஏன்னா தண்ணி எடுத்து வடிக்க வேண்டியான் மக்களே. பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் போடுறேன் பாருங்க. போட்டுட்டு மெட்டதையும் போடுறேன் பாருங்க. 2 புரிவாக தான் வடித்து எடுத்து நாங்கள் சின்ன சட்டி தானே. அடுத்தது இப்படி போட்டு இப்படி பிறகி போட்டு பாருங்க. இப்படி நல்லா பிறகி விட்டுட்டு அடுப்பு நிப்பாட்டிட்டேன். அடுப்பினையும் ஒன் பண்ண தேவையில்லை. பிறகி போட்டு பாருங்க கிளற போகிறோம். அப்படி வேறு மண்டு வேறு கிளற பார்த்தீங்களா.
கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும் பிரியாணி மாதிரி வரும் பாருங்க. ஒரு சைடாக கிளறி கொண்டு வந்தால் பாருங்க மெட்டக்கரண்டியோட கலர் பார்த்தீங்களா நல்லா நல்லா வந்துட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்ப்போம் உப்பெல்லாம் காணும் கொண்டு இருக்கு. ரெடி உப்பு போட்டு துளாவி விடும் பார்ப்போம். உப்பெல்லாம் காணும் எனக்கு மாதிரி சாப்பிடுவோம். அவ்வளோ கணக்கு உரைப்பு போடல நாங்கள் நல்லா கிடக்கும். சொன்ன மக்களே நான் முழுவ போகிறேன். சமைச்சதானே கொஞ்சம் சாப்பிட்டு உங்களை காட்டுவோம் அப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சமாக. இப்போ இந்த லேட்டாக வந்து நான் சாப்பிட போகிறேன். இந்த வேறு சிக்கன் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த மிளகா இறால் எல்லாம் வந்து நல்லா கிடக்கும். உரைப்பி தாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் விரும்பினா தூள் கொஞ்சம் கூட போடலாம். நல்லா கிடக்கும் சாப்பிடுவோம். ஓகே மக்களே, எப்படி நோட்டீஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க மறக்காமல். இதோட இந்த வீடியோ முடிக்கணும். இன்னும் ஒரு அடுத்த நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் மக்களே. என்ன சொன்னால் நான் முழுவ போகிறேன் சமைச்சதானே லைட்டாக தான் சாப்பிட்டு காட்டிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம் மக்களே. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடும்.